ஐயோ ஒண்ணு கூட பரவாயில்ல, ரெண்டு பதுங்கியாம ஃபர்ஸ்டா கூட நல்லா தான் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது தேசியம் ஒண்ணு இது சுத்தமா பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஏன் விட்டாலும் ஒண்ணு நினைச்சேன். செகண்ட் ஹீரோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தைலமை தேட்டரில் திருவாரூரில் தான் வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ காரைக்காலில் நேராக இங்கே வந்துட்டேன். ஏன்னா காரைக்கால படம் ரிலீஸ் ஆகல, பட் இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கலாம் வந்திருக்கிறேன். தேசிங் ராஜா சொன்னவொன்னே சின்ன விஷயங்களை மட்டும் சொல்ல போகுது. தேசிங் ராஜா 2 பார்ட் 2 வந்து படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி தான் படம் ரிலீஸு. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தேசிங் ராஜா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். விமல் கூடயும் சூரிய கூடயும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நிறையா சீன்ஸில் வந்திருக்கேன். பட் இது வந்து தேசிங் ராஜா 2ல் நான் ஆக்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து இது இலிசார் படம். இலிசார் படம்னாவே ஒரு காமெடி இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஒரு எல்லாம் சிரித்து கலகலான்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இலிசார்னா ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் தான் கொடுப்பாரு. மக்கள் வந்து எப்படி ரசித்து வராங்க. விமல் சார் எப்படி நடிச்சிருக்காங்க, போல் இதில் நடிச்சிருக்காங்க. ரவி மரியானா சொல்ல தேவையில்லை. இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. இந்த படத்தை ரிவ்யூ நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு போடுறேன். இந்த படம் விட்டு வரப்போகிறாங்க, படம் முடிய போகுது. வந்தவொடனே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படியா இருக்கு? சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி சார் இருக்கு? எந்த படத்தை பற்றி கேட்குறீங்க? தேசிங் ராஜா சொல்லுங்க, எப்படி சார் இருக்கு? ஒன் டைம் பார்க்கலாம். எப்படி சார் இருக்கு? பார்க்கலாம் சார், ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே சார். படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? தேசிங் ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு சார். செகண்ட் பார்ட் சுமாராக தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். சார் படம் எப்படி சார் இருக்கு? சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் வந்து சூப்பரா இருக்கு. தேசிங் ராஜா பதுங்கியாவலம் தலை. ஐயோ ஒண்ணு கூட பரவாயில்ல, ரெண்டு பதுங்கியாவலமா ஃபர்ஸ்டா கூட நல்லா தான் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது தேசியம் ஒண்ணு இது சுத்தமா பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஏன் விட்டாலும் ஒண்ணு நினைச்சேன். செகண்ட் ஹீரோவா இருக்காங்களா அதுல? இல்ல இல்லாம ரெண்டு இருக்காங்க. சப்போர்ட்டிங் ஹீரோ இருக்காரு. படம் அந்த அளவுக்கு யாரும் போயிடாதீங்க. இல்ல உண்மையா ஒர்க் வேஸ்ட். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் மொக்க. படம் எப்படி சார் இருக்கு? சார் படம் எப்படி சார் இருக்கு? காமெடிலாம் எப்படி சார் இருக்கு? சார் படம் 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 எப்படி சார் இருக்கு? தேசிங் ராஜா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 4:45 படம் விட்டாங்க. வந்த பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம்திங் அவ்வளோ இப்போ தான் படம் பார்த்துருக்காங்க. அதில் வந்ததில் வந்து ஒரு 3 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதில் 2-3 பேர் வந்து படு மொக்கையாக இருக்குது அப்படின்னாங்க. கண்டிப்பாக நானும் வந்து படத்தை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் ரிவ்யூ வெயிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் தேசிங் ராஜா ஃபஸ்ட் நடிச்சிருக்கேன். எல்விஸ் சார் இருக்கும் நம்ம கூட ஷூட்டிங்லாம் மனகுத்தி பறவை வந்திருக்காங்க. சரவண இருக்க பயமேன் படத்தில் நடிச்சிருக்கேன். வெள்ளக்காரத்துறையிலையும் ஒரு அதுலேயும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மனங்குத்தி பறவைலையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் வந்து கலகலன்னு கொடுத்த எல்விஸ் சார் வந்து இந்த படத்தை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுச்சா, புகழ் என்ன பண்ணியிருந்தாரு, ரவி மரியா என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன எஃபெக்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம இங்கே திருவாரூருக்கு வந்தோம். ஆக்சுவலாக காரைக்காலில் படம் ஓடல அப்படிங்கிறதுனால இங்கே வந்தோம். இங்கே வந்தால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம திரும்பியும் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறேன். உங்கள் ஆக்டர்ஸ் பாய்.